தமிழர்கள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. புறப்புற பொருளை பார்க்கின்ற போது வெட்சிப்பூ, கரந்தைப்பூ, வஞ்சிப்பூ என்று ஒவ்வொரு பூக்களையும் அவர்கள் சூடினார்கள். வள்ளுவர் வான்மழையை பாதுகாக்க வேண்டும், வான்மழை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மையிலே சொல்லியிருக்கிறார். நிறைய நிலத்தடி நீரை உறிஞ்சி விட்டோம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அதற்கு பதிலாக குட்டி தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இயற்கையும் இன் தமிழும் என்ற தலைப்பிலே நாம் சில கருத்துக்களை பார்க்கின்றோம். இயற்கை என்பது நம்முடைய நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்று நெருப்பு, இவையெல்லாம் இயற்கை என்று சொல்கிறோம். இது தமிழின் பங்கு எப்படி இருந்தது, தமிழர்கள் எப்படி இந்த இயற்கையை நோக்கினார்கள் என்ற நோக்கிலே தான் இந்த உரை அமைய இருக்கின்றது. தமிழர்கள் பண்டை காலத்திலே அதாவது தொல்காப்பியர் காலத்திலே பொருள் இலக்கணம் என்று சொல்லக்கூடியது தமிழிலே இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒன்று. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அகப்பொருள், புறப்பொருள் என்று பிரித்திருப்பார்கள். அந்த அகப்பொருளிலே பார்க்கின்ற போது ஐவகை நிலங்கள் அவர்கள் பகுத்திருந்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லியிருந்தார்கள். அப்படி பார்க்கின்ற போது பாலை என்று ஒரு நிலம் தமிழில் இல்லை. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்து பாலை என்று சொல்லப்படும். அதாவது குறிஞ்சி என்று சொன்னால் மலை, முல்லை என்று சொன்னால் காடு. மலையாகவும் காடாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய வறண்ட நிலம், அதைத்தான் பாலை என்று சொல்லுகிறோம். அப்பொழுது தமிழர்கள் அந்த நிலப்பகுப்பு மட்டுமல்ல, அந்த நிலப்பகுப்பிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நிலத்திற்கு தெய்வம், அதற்குரிய விலங்கு, அதற்குரிய பூ, அதற்குரிய பண், இவற்றையெல்லாம் அமைத்திருந்தார்கள். அப்போது இயற்கையிலேயே அதாவது தமிழர்கள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே போலத்தான் அந்த கவிஞர்கள் தங்களுடைய பாடல்களிலும் இயற்கையை பாடாமல் இருந்ததில்லை. சங்ககால நூற்களிலே பார்க்கின்ற போது கூட, தொகை நூற்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயற்கையை பற்றி கூறாதவர்கள் எவரும் இல்லாமல் இல்லை. அப்படி இப்போ ஒரு துயரம் வந்தாலும் சரி, இல்லை ஒரு மகிழ்வு வந்தாலும் சரி, அல்லது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றாலும் இயற்கையை நாடினார்கள், இயற்கை பொருட்களை நாடினார்கள். இயற்கையிலே இருக்கக்கூடிய விலங்குகளை அவர்கள் ஓமையாக்கி சொல்லக்கூடிய வழக்கம் இருந்தது. நாம் உதாரணமாக பார்க்கின்ற போது, ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இறக்கின்ற போது அந்த அரசனுக்கு இறந்த துயரத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்னார்கள், முல்லையும் பூத்தியோ வெள்ளையூர் நாட்டே, முல்லை மலரே நீ ஏன் மலர்ந்தாய் எங்கள் நாட்டிலே, உன்னை போற்றுவதற்கு எங்களுடைய மன்னன் இல்லையே என்று சொல்லுகிறார். அப்போது முல்லை பூவை பார்த்து இதே போலத்தான் அவர்கள் ஒவ்வொரு போருக்கு போகும்போதும் ஒவ்வொரு நிலத்திற்கும் அவர்கள் பொருளை பார்க்கின்ற போது வெட்சிப்பூ, கரந்தைப்பூ, வஞ்சிப்பூ என்று ஒவ்வொரு பூக்களையும் அவர்கள் சூடினார்கள். அப்போது இயற்கையோடு ஒரு இயைந்த வாழ்க்கையை அவர்கள் அமைத்திருந்தார்கள். இப்போ திருவள்ளுவர் கூட பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அதாவது வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தை அவர் படைத்திருக்கிறார். ஏனென்றால் மழை அமிழ்து போன்றது. மழை இல்லை என்றால், நீர் இல்லை என்றால் இந்த உலகம் இருக்காது. அப்போது இயற்கையை பேண வேண்டும். இயற்கை அதாவது விசும்பில் நீர்த்துளி அல்லால் இந்த உலகம் இருக்காது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படி பார்க்கின்ற போது இயற்கையோடு இயைந்து தமிழர்கள் வாழ்ந்தார்கள், வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதுபோலத்தான் இந்த தமிழருடைய செய்திகளை நாம் பார்க்கின்ற போது குறிஞ்சி, அதாவது நம்முடைய குற்றால குறவஞ்சியிலே பார்க்கிறோம். அதாவது இயற்கை வர்ணனை சொல்லும் போது, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று அந்த இயற்கையை பற்றி சொல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. அதே போலத்தான் நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் நம்முடைய ஒரு தலைவனும் தலைவியும் அதாவது இருக்கக்கூடிய அன்பு பாராட்டுகிறார்கள் என்று சொல்லுகிற போது, ஒரு நீர்நிலையிலே ஒரு மான் நீர் அருந்துகிறது. ஆண்மான் அறிந்தட்டும் என்று பெண்மான் விட்டு கொடுக்கிறது, பெண்மான் அறிந்த வேண்டும் என்று ஆண்மான் விட்டு கொடுக்கிறது. இப்படி பார்க்கின்ற போது இயற்கையில் வாழுகின்ற விலங்குகள், இயற்கையில் வாழுகின்ற அந்த தன்மை பொருளோடு நம்முடைய தமிழர்கள் அன்பு பாராட்டினார்கள் என்பதை நாம் மறக்க முடியாத நிலையாக
நிலையாக இருக்கிறது. அதே போலத்தான் ஒரு தலைவன் என்ன செய்கிறான்? தலைவியை பார்ப்பதாக வந்து கொண்டிருக்கின்ற போது 2 வண்டுகள் இன்புற்றிருக்கின்ற போது அதை பார்க்கின்ற போது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தேரின் மணி நாவை கட்டும்படி சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த இயற்கையிலே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, அவர்களுடைய இன்பத்தை கலைக்கக்கூடாது என்று மணினா ஆர்த்த மாண்வினை தேரன் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை பார்க்கிறோம். அப்போது அங்கு என்ன செய்கிற? இயற்கையையும் இயற்கையிலே இருக்கக்கூடிய பொருட்களையும் துன்புறுத்தக்கூடாது என்ற நிலை மனிதனுக்கு இருக்கின்றது. அதே போலத்தான் நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த பாரதிதாசனை பாருங்கள், அவர் எப்படி சொல்லுகிறார்? அழகின் சிரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில் என்ன சொல்லப்படுகிறது? இயற்கையினுடைய நியதிகள், இயற்கையினுடைய வளங்கள், இயற்கை வளங்கள் எப்படி இருக்கிறது அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி அந்த பாரதிதாசன் சொல்லும் போதுதான் பாரதியார் சொல்லுகிறார், இயற்கை இருக்கக்கூடிய அந்த காக்கைகள் குருவிகளாம், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொல்லுகிறார். அப்படி இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இதைத்தான் பிற்கால கவிஞர்களும் அதை பாராட்டி பாடி வந்தார்கள். நம்முடைய கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களிலே நாம் பார்க்கின்ற போது அவர் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது என்று சொல்வதற்கு காற்று வந்ததும் கொடியசைந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். காதல் என்ற ஒரு சொல் வராமல் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதுதான் காலங்களில் அவள் வசந்தம், கனிகளிலே அவள் மாங்கனி என்று சொல்லக்கூடிய போது இயற்கையோடு இயைந்து இயற்கையை அவர்கள் நேசிக்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கின்றோம். அதுபோலத்தான் நம்முடைய ஒவ்வொரு கவிஞர்களும் தான் சொல்லுகின்ற கருத்துக்களை அவர்கள் விளக்கும் போது இயற்கையை விளக்குகிறார்கள். அதாவது இயற்கையிலே இருக்கக்கூடிய தன்மையை விளக்கி இயற்கையில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு விலங்குகளுக்கும் இன்னல் விளைக்காது. வீரத்தை சொல்லுகிற போது கூட அந்த காட்டில் இருக்கக்கூடிய சிங்கத்தினுடைய வீரத்தை சொல்கிறார்கள், புலியினுடைய வீரத்தை சொல்கிறார்கள். அதே போல் தங்களுடைய கொடிகளிலே அவர்கள் மீன் கொடி என்று வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் பார்க்கின்ற போது தமிழர்கள் அதாவது தவறாமல் இயற்கையை பாடியிருக்கிறார்கள். இயற்கையிலே அவர்கள் மிகுதியான சிறப்பை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இயற்கையை பேண வேண்டும். நாம் அதாவது மழை நீர் சேமிப்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த வள்ளுவருடைய காலத்திலே அந்த நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் வான்மழையை பாதுகாக்க வேண்டும், வான்மழை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நிலைக்கக்கூடிய தன்மையிலே சொல்லியிருக்கிறார். இப்படி நம்முடைய கவிஞர்கள் அற்றை முதல் இற்றை வரை காலங்களில் பார்க்கின்ற போது இயற்கையோடு இணைந்து இயற்கையோடு வாழுகின்ற வாழ்க்கை அவர்களுக்கு இருந்திருக்கின்றது என்பதை நாம் மறக்க முடியாது. எனவே நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நாம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம். காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டினோம், கவின்மழை இழந்தோம். அதே போல நாட்டில் இருக்கக்கூடிய நாம் நிறைய நிலத்தடி நீரை உறிஞ்சி விட்டோம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அதற்கு பதிலாக புட்டி தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் அதை பேண வேண்டும். மழைநீர் சேமிப்பு என்று சொல்லக்கூடிய நம்முடைய அரசாங்கம் சொல்வதைப் போல அன்றைக்கு நீரை சேமிப்பதற்கு குளங்களை கட்டியிருந்தார்கள், நீர்நிலைகளை பேணி வந்தார்கள். இப்படி நாம் இயற்கையோடு வாழுகின்ற வாழ்க்கை தமிழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் அதாவது ஒவ்வொரு நிலத்திற்கும் தொழிலை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த தொழிலுக்கு பேணிய நிலத்தை பாதுகாத்தார்கள். தாங்கள் மட்டுமல்ல தங்களுடைய குடும்பத்தாரும் அந்த நிலையை பேண வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இப்படி இயற்கையோடு தமிழர்கள் இயந்திருக்கிறார்கள். எனவே நாமும் இயற்கையை பேணுவோம். நம்முடைய இலக்கியங்களிலே இயற்கையை பேணுவதற்கான முயற்சியில் நாம் இதை இன்னொன்று பார்க்கிறோம். நம்முடைய சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்ன சொல்லுகிறார்? எல்லோரும் கடவுள் வாழ்த்தை பாடிக்கொண்டிருந்த நேரத்திலே இளங்கோவடிகள் சொல்கிறார், ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும், மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்று இயற்கையை பற்றி, திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்று இயற்கையை பற்றி பாடக்கூடிய நிலை இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற போது காலம் காலமாக தமிழர்கள் இயற்கையை பேணி வந்திருக்கின்றார்கள். நாமும் அந்த இயற்கையை பேணுவோம். அதுக்கு தமிழை நம்முடைய கையிலே ஆயுதமாக எடுத்துக்கொள்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.